வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு உப்பு போட்டு வேக வச்ச பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ. மற்ற இன்க்ரீடியன்ஸையும் பார்த்துடலாம். சோயா சாஸ் 3 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனு, வேக வச்ச பட்டாணி 25 கிராம், ஸ்ப்ரிங் ஆனியன் 25 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, வேக வச்ச மக்காச்சோளம் 25 கிராம், வெங்காயத்தாள் 5 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வினிகர் 3 ஸ்பூன், 2 பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாப் பண்ண 20 பூண்டு பல், 1/4 கிலோ கேரட், குடமிளகா ஒரு 1/2, பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ, கோஸ் ஒரு 1/4 கிலோ. இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் ஹீட் ஆனதும் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணுறோம். இது லேசாக வதங்கியதுமே மிளகாயை ஆட் பண்ணுறோம். இதோடு சேர்த்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்போயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதோடு சேர்த்து இப்போது நம்ம கேரட்டை ஆட் பண்ணணும். இதையும் நம்ம லேசாக வதக்கிக்கணும். இதோடு சேர்த்து பீன்ஸையும் ஆட் பண்ணி இதையும் நம்ம அதோடு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ நல்லா இதெல்லாம் வதங்கிடுச்சு. இதோடு சேர்த்து மக்காச்சோளம் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். பட்டாணியும் ஆட் பண்ணிடணும். இதையும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் குடமிளகா, கோஸ் இதையும் போட்டு நம்ம எல்லாத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுமே இதோட நம்ம மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட நல்லா பிரட்டிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கியதும் இதோடு சேர்த்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதோடு சேர்த்து வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் ஃப்ளேமை நம்ம கம்மி பண்ணிவிட்டு ரைஸ் இதில் ஆட் பண்ணிடணும். இதையும்
எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி விட்டுக்கணும். ஒயிட் ரைஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கணும். ஆல்மோஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிப்பியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.